எப்படி எனக்கு திரைத்துறையில் வெற்றி பெற காலம் அமைந்ததோ அதே காலம் என்னை அரசியலில் வந்து சேர்க்கும். அதற்கான நேரம், சூழல், இடம் அனைத்தும் அமையும். அப்போது நான் நிச்சயம் வருவேன் என்று 13 ஆண்டுகளுக்கு முன்னர் கூறியிருந்தார் நடிகர் விஜய். இன் ஃபியூச்சர் தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இருந்த நேரத்தில் இப்படி ஒரு தீர்க்கமான வார்த்தையை விஜய் கூறியது ஏன்? அவருக்கு அரசியல் ஆசை உருவாக காரணகர்த்தா யார்? வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதன் பின்னணி என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல், CBSE, செஞ்சி. இந்தியா சுதந்திரம் பெற்றிருந்தாலும் மேல்தட்டு மக்கள் உருவாக்கியிருந்த சமூகம் என்னும் கட்டமைப்பில் பாமர மக்கள் சிக்கிக் கொண்டுதான் இருந்தனர். எனவே மாற்றத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்த பாமர மக்களுக்கு வடிகாலாக அமைந்தது சினிமா. குறிப்பாக தமிழ்நாட்டில் திரைத்துறையில் சமூக போராளியாகவும் ஏழைகளின் நண்பனாகவும் காட்டப்பட்ட எம்ஜிஆரை தங்களுக்கான தலைவனாகவே ஏற்றுக்கொள்ள தொடங்கினர். எம்ஜிஆருக்கு முன் அரசியலில் நுழைந்து எஸ் ராஜேந்திரன் MLA-வாக மாறியிருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் அமரும் வாய்ப்பை எம்ஜிஆருக்கே மக்கள் வழங்கினர். திமுகவின் வளர்ச்சிக்கு எம்ஜிஆரின் திரை செல்வாக்கும் மிகப்பெரிய பங்கை ஆற்றியிருந்தது. தனக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு, ரசிகர் மன்றங்கள் ஆகியவற்றை வைத்து தனக்கென தனி கட்சியை உருவாக்கிய அவர் ஆட்சிக்கு வந்ததோ 60வது வயதில்தான். அதேபோல் 1972 உருவான அதிமுக ஆட்சி கட்டிலில் ஏறியது 5 ஆண்டுகள் கழித்து 1977 தான். அப்போது கட்சியை வழிநடத்தும் அளவிற்கு எம்ஜிஆரின் உடல் ஆரோக்கியமாக இல்லை. இறுதி வரை அவரின் திரை பிம்பம் மற்றும் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களுமே அவருக்கு கை கொடுத்தனர். இதே போன்றதொரு திரை பிம்பம் 90களில் ரஜினிகாந்திற்கு உருவானது. 1996 தேர்தலின் போது ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று ரஜினிகாந்த் கூறியிருந்தது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. ரஜினிகாந்த் பேச்சு இனிமே எடுப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடாது. தமிழக மக்கள் அதுக்கு வாக்கு மூலமா பதிலளிப்பாங்க. ஆனால் அவரால் அதை தக்க வைக்க முடியவில்லை. மாறாக அரசியலுக்கு வரப்போகும் அறிவிப்பையே 70 வயதில்தான் அறிவித்தார் ரஜினிகாந்த். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. 50 வயதில் அவருக்கு இருந்த மவுஸ் 70 வயதில் குறைந்திருந்தது என்பதே நிதர்சனம். ஆனால் அவரின் குழப்பம் மட்டும் குறைந்த பாடில்லை. கட்சி தொடங்குவதாக அறிவித்த ஒரே ஆண்டில் இனி அரசியலில் களமிறங்க போவதில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இந்த சிஎம் போஸ்ட் நான் எப்பவும் நினைச்சதே கிடையாது. இந்த சிஎம்ஐ நினைச்சு பார்க்கவே முடியாது. என்னால் அசம்பிளியில் உட்காந்துட்டு அவங்க பேசுறது என்னால் நினைச்சு கூட என்னால் பார்க்க முடியாது. ஒருங்கால சிஎம், ஒருங்கால முதலமைச்சர் நிறுத்துங்க. எம்ஜிஆர், ரஜினியை தொடர்ந்து கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களின் பேராதரவை பெற்ற விஜயகாந்த் எம்ஜிஆரை போன்றே தன் ரசிகர் மன்றங்களை மக்கள் மன்றங்களாக மாற்றி 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கினார். 2006 முதல் தேர்தலிலேயே 8% வாக்குகளை வாங்கியதோடு 2011 தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் என்னும் அந்தஸ்திற்கு உயர்ந்தார். கல்யாண மண்டபத்தை இடித்த கோபத்தில் தன்னுடைய தனிப்பட்ட காரணத்திற்காக கட்சியை தொடங்கியிருந்த அவரால் அரசியலில் நீண்ட நாட்கள் பயணிக்க முடியவில்லை. எம்ஜிஆரின் வழியை பின்பற்றி ரஜினிகாந்த் நிலை இப்படி ஆக ரஜினி மற்றும் விஜயகாந்த் இருவர் வழியையும் பின்பற்ற தொடங்கினார் விஜய். முதலில் சினிமா துறையில் சாக்லேட் பாயாக வலம் வந்த விஜய்க்கு ரஜினியின் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தையே டார்கெட்டாக நியமித்தார் அவரது தந்தையான S.A. சந்திரசேகர். அதுவரை காதல் கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடித்து வந்த விஜய் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று 2000 காலகட்டத்தில் மாஸ் ஹீரோ அவதாரம் எடுக்க தொடங்கினார். அதோடு ரஜினி எப்படி அரசியல் தலைவர்களுடன் நெருக்கம் காட்டினாரோ அதே போன்று விஜயும் அரசியல் தலைவர்களுடனான நெருக்கத்தை உருவாக்கி கொண்டார்.
தந்தை SACயின் அறிவுறுத்தலால் அப்போதைய ஆளும் கட்சியாக இருந்த திமுகவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் விஜய். ஆனால் 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் மன்றமாக விஜய் மாற்றியது திமுகவிற்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. தொடர்ந்து எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல அடுத்த மாதமே ராகுல் காந்தியை சந்தித்தார் விஜய். அந்த சமயத்தில் 2G வழக்குகளால் காங்கிரஸ் திமுக இடையேயான மோதல் முற்ற தொடங்கிய காலம் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் ராகுல் காந்தி சந்தித்துக் கொண்ட புகைப்படம் பெரும் அதிர்வலையை திமுக வட்டாரத்தில் ஏற்படுத்திய நிலையில் விஜயை ஓரங்கட்டியது திமுக. ஆனால் அதற்கெல்லாம் அசராத SACயும் விஜயும் அதிமுக பக்கம் தங்கள் கவனத்தை திருப்பினர். 2011 சட்டமன்ற தேர்தல் திமுகவிற்கு எதிராக தனது மக்கள் மன்றங்களை அதிமுகவுடன் இணைந்து தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தினார் விஜய் என்று கூறப்பட்டது. அதற்கேற்றாற்போல் ஜெயலலிதாவுடன் அதிக நெருக்கம் காட்டினார் விஜய். அவ்வப்போது ஜெயலலிதாவை சந்திப்பது போன்ற நிகழ்வுகள் அரங்கேறியது. சட்டமன்ற தேர்தல் முடிந்து அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சியை பிடிக்க ஜெயலலிதா முதலமைச்சரானார். அவருக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்த விஜயும் SACயும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ராமாயணத்தில் ராமருக்கு எப்படி அணில் உதவிகரமாக இருந்ததோ அதேபோல் நாங்களும் உதவிகரமாக இருந்தோம் என்று SAC பேசியிருந்தார். தொடர்ந்து பட விழா ஒன்றில் பேசிய சீமான் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்திவிட்டு அமைதியாக இருக்கிறார் விஜய் என்று கொளுத்தி போட ஏற்கனவே SAC பேச்சில் கோபமான ஜெயலலிதாவிற்கு சீமானின் பேச்சு மேலும் கோபத்தை உண்டாக்கியது. காரணம், கூட்டணி கட்சிகளுடனே வெற்றியை பகிர்ந்து கொள்ளாத ஜெயலலிதா தன்னுடைய வெற்றிக்கு விஜயம் காரணம் என்று பலரும் சொன்னது வெறுப்பை உண்டாக்கியதாக கூறப்பட்டது. SAC சீமான் பேச்சுகள் கோபத்தை உண்டாக்கினாலும் அதுவரைக்கும் விஜயை ஜெயலலிதா சீண்டவில்லை. 2011 டிசம்பர் மாதத்தில் தானே புயலின் போது உச்ச நட்சத்திரங்கள் எல்லாம் முதலமைச்சரான ஜெயலலிதாவை சந்தித்து நிதியுதவி வழங்கினர். ஆனால் விஜய் மட்டும் தன்னுடைய மக்கள் மன்றத்தின் மூலம் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனால் விஜய் மக்கள் இயக்கத்தின் பெயர் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்றடைந்தது. அதோடு புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி படகுகள் போன்ற நிவாரணப் பொருட்களையும் விஜய் வழங்கியிருந்தார். இதனால் MGRக்கு பிறகு மீனவ சமுதாய மக்களிடையே தனி செல்வாக்கை பெற தொடங்கினார் விஜய். அதை மேலும் அதிகரிக்கத்தான் MGRஐ போன்று தனது 50வது படமான சுறாவில் மீனவராக நடித்திருந்தார் விஜய். படம் தோல்வி என்றாலும் மீனவ சமுதாய மக்கள் மத்தியில் விஜய்க்கு என்று தனி பெரும் செல்வாக்கு உருவானது. இதையெல்லாம் ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்க தொடங்கியது என்று அப்போது செய்திகள் வெளியாகின. அதன் பிரதிபலிப்பாகத்தான் 2012ஆம் ஆண்டு விஜயின் துப்பாக்கி படத்திற்கு இஸ்லாமிய அமைப்புகள் மூலம் எதிர்ப்பு கிளம்பியது என்று கூறப்பட்டது. இதற்கு பின்னால் அரசியல் சக்திகளின் தலையீடாக ஜெயலலிதா இருந்ததாக கூறப்பட்டது. இதனையடுத்து 2013ஆம் ஆண்டு மீனம்பாக்கத்தில் உள்ள AMJயின் கல்லூரியில் விஜயின் பிறந்தநாள் விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாட திட்டமிடப்பட்டது. ஆனால் அந்த விழாவுக்கு அதிமுக அரசு நெருக்கடி கொடுத்த காரணத்தால் AMJயின் கல்லூரி அனுமதி மறுத்தது. அதே ஆண்டு வெளியாக இருந்த விஜயின் தலைவா படத்தின் பெயரும் அதன் டேக்லைனான டைம் டு லீட் என்பதும் ஜெயலலிதாவையும் அதிமுகவினரையும் கோபமடைய செய்தது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி படம் வெளியாகும் என அறிவித்திருந்த நிலையில் திரையரங்குகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளது என கூறி தமிழ்நாட்டில் தலைவா படத்தை வெளியிட தடை விதித்தது தமிழக அரசு. பல போராட்டங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 20ஆம் தேதியன்று தமிழ்நாட்டில் தலைவா திரைப்படம் வெளியானது. இது விஜயின் மனதில் ஆழமாக பதிந்த நிலையில் மீண்டும் விஜயை சீண்டும் வகையில் இந்திய சினிமா 100வது விழாவில் கடைசி வரிசையில் உட்கார வைக்கப்பட்டார். 2014ஆம் ஆண்டு கத்தி திரைப்படத்தை லைகா நிறுவனம் தயாரித்திருந்ததை முன்னிறுத்தி பிரச்சினைகள் கிளம்பின. இந்த படத்தை ரிலீஸ் செய்ய விடமாட்டோம் என்று சில அமைப்புகள் போர்க்கொடி எழுப்பினர். இதையெல்லாம் தாண்டி கத்தி படம் வெளியான போது படத்தில் இடம்பெற்ற காற்றை வைத்து ஊழல் செய்கின்ற நாடு இது என்ற வசனம் அரசியல் ரீதியான அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. வெறும் காத்த மட்டுமே வைத்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது.
2015ஆம் ஆண்டு புலி படம் வெளியாவதற்கு முந்தைய நாள் விஜய் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அதனால் பட வெளியீட்டில் தாமதம் ஏற்பட்டது. புலி படத்தின் முதல் காட்சி ரத்து செய்யப்பட்டது. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பகல் காட்சி திரையிடப்பட்டது. தொடர்ந்து விஜயின் படங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இருந்தாலும் ஜெயலலிதா மறைந்த போது அவருக்கு முதல் ஆளாக வந்து மரியாதை செலுத்திவிட்டு சென்றார் விஜய். ஜெயலலிதா இருந்தவரைதான் விஜய் படங்களுக்கு சிக்கல் வந்தது என்றால், அவர் மறைவிற்கு பிறகு பல அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயின் படத்திற்கும் விஜயின் ஆடியோ லான்ச் பேச்சுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மறுபக்கம் ஜெயலலிதா ஏற்படுத்திய ரணத்தை மறக்காத விஜய் 2018ஆம் ஆண்டு வெளியான சர்க்கார் படத்தில் வில்லி கேரக்டருக்கு ஜெயலலிதாவின் ஒரிஜினல் பெயரான கோமலவள்ளி பெயரை வைத்திருந்தார். உன்னால ஒரு வார்டு கவுன்சிலரை கூட வின் பண்ண முடியாது. கருத்து கணிப்புல உனக்கு 2%, எனக்கு 98%. அது மட்டுமல்லாமல் அப்படத்தில் இலவச மிக்சி கிரைண்டர்களை நடு ரோட்டில் போட்டுடைக்கும் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. இலவச மிக்சி கிரைண்டர் ஜெயலலிதா ஆட்சியில் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல விஜயின் மதத்தை குறிப்பிட்டு பேசி தங்கள் அரசியலை விஜயை வைத்து முன்னெடுத்தது பாஜக. அவரோட கடிதங்கள், அவரோட லெட்டர் ஹெட் ஜோசப் விஜய் தான் இருக்கு. ஹி இஸ் ஜோசப் விஜய். ஆனால் மக்கள் விஜய்க்கு ஆதரவாக களம் இறங்கினர். தொடர் அரசியல் நெருக்கடிகளை சந்தித்த அனுபவம் கொண்ட விஜய் தற்போது அரசியலில் குதித்துள்ளது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வருவது சகஜம் என்றாலும் அரசியலில் தாக்கு பிடிப்பது கடினம் என்றே சொல்ல வேண்டும். ஆனால் விஜய் அப்படியல்ல. அரசியலுக்கு நுழைவதற்கு முன்பே தனக்கான ரோல் மாடலாக விஜயகாந்தை வைத்துள்ளார் விஜய். விஜயகாந்த் எடுத்த சில தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பதில் தீர்க்கமாக உள்ளார். அது மட்டுமல்லாமல் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்று வகுப்புவாத பிளவுவாத அரசியலுக்கு எதிரான அறிக்கைகளை வெளியிடுகிறார். அதோடு சீமானையும் தனது இன்ஸ்பிரேஷனாக வைத்துள்ளார் விஜய். சீமானின் நாம் தமிழர் கட்சி எப்படி 10% வாக்கு வங்கிகளை வைத்து 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்தது என்பதை அலசி ஆராய்ந்துள்ளார். அதுதான் அவருடைய முதல் இலக்காக இருக்கும் என்று கூறுகின்றனர் அரசியல் வல்லுநர்கள். தனிப்பட்ட நோக்கத்திற்கான உருவான கட்சிகள் அழிவின் பாதையை சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழலில் சமூகத்திற்காக உருவான கட்சிகள் மட்டுமே நிலைத்து நிற்கின்றன. விஜய் நினைத்திருந்தால் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக எப்போதோ கட்சியை தொடங்கி இருந்திருக்க முடியும். ஆனால் தனக்கான நேரம் வரும் என்று 13 ஆண்டுகளுக்கு முன்பு கூறி சமூகத்திற்கான அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் விஜய். விஜயின் அரசியல் பயணம் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பொறுத்திருந்துதான் பார்ப்போம் விஜயின் அரசியல் யார் யாரையெல்லாம் அதிர்ச்சியில் ஆழ்த்த இருக்கிறது என்பதை. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி.